பிரச்சனைக்கும் காரணம் நீதாண்டா. அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் மண்ணோட மண்ண மூடி வச்சிருக்கணும். நீ போட்ட கூச்சல்னாலதான்டா நம்மளுக்கு 100 கோடி ரூபாய் லாஸ். என் மகேஸ்வரனை பார்த்ததும் என் உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துருச்சு. நான் என்ன பண்றது? சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதுக்காக ஆப்படிக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவ கைய காலை உடைச்சு என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்திடுங்களேன் ப்ளீஸ். என்னென்ன யோசிக்கிறீங்க? அந்த ஐபிஎஸ் கிரண் பேடியை விட இந்த டூப்ளிகேட் ஆபீசரோட பிரச்சனை தான் ரொம்ப பெருசா தெரியுது. அவளை ஏதாவது ஒன்று பண்ணி போட்டு தள்ளிலான்னா அவ செத்தா அவ சாவுக்கு நாம தான் காரணம்னு கவர்னருக்கே லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா. நம்ம இப்படியே அவளை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு சுடுகாட்டுல நம்ம 4 பேருக்கும் இடம் புக் பண்றது கேரண்டி. அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவளை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு நம்ம ஏரியால பை எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாமே நமக்கு ரிவர்ஸ் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எந்த பார்ட்டி ஸ்ட்ராங்னு பாக்குறாங்க. யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்க பக்கம் குதிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்பினா சின்ன சின்ன அதிகாரிங்க கூட நம்ம மேல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா அதிகாரம் நம்ம கைக்கு வந்தாகணும். அதுக்கு இந்த தடவை எலெக்ஷன்ல நானே நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? நீங்க தாராளமா நிக்கலாம். ஆனா உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? முதல்ல கால் நடுக்காம நில்லுங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறத யோசிக்கலாம். இந்த காலத்துல ஃப்ரீயா தரோன்னு சொன்னா கூட பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆள் இல்ல. அதுவே ஒரு செக்ஸ் புக்கை வித்து பாரு, என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட்டு போவாங்க. டிவியில ராமாயணம் மகாபாரதம் வந்தா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு ஜனங்க பாக்குறது ஸ்ட்ரேஞ்ச் செக்ஸ் ஆபரேஷன்ஸ். அதே கிரைம் ஸ்டோரியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா வாயை பொழந்துக்கிட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டே பாப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க நம்மள மாதிரி கெட்டவங்களுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கையா போடுவாங்க? அடப்பாவி, பயங்கரமா யோசிக்கிறானே. பெரிய ஆளுன்னு நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க எங்க கத்துக்கிட்டீங்க? இத பாருங்க, நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்க போய் எலெக்ஷன்ல நின்னாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. எஸ் சார். பூபதிக்கு எதிரா எலெக்ஷன்ல நிக்கிறது யாருன்னு தெரியுமா? அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நிக்கிறாரு மேடம். அவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது மேடம். ஒருவேளை எவனுக்கா தைரியம் வந்து நான் நிக்கிறேன் நாமினேஷன் ஃபைல் பண்ணானா அவனோட கதை அதோட முடிஞ்சிடும். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. 10 ரூபாய்க்கு கம்மி பண்ணாதீங்க ஐயா. அம்மா தர்மம் பண்ணுமா? அம்மாதே அம்மாதே அம்மாதே. அம்மா என்னமா தர்றீங்க? சேஞ்ச். ஏமா நேத்து தாஜ் ஹோட்டல்ல 2 பிரியாணியை முழுசா அமிக்கிட்டு அந்த சப்ளையருக்கு 20 ரூபா நோட்டை எடுத்து டிப்ஸா கொடுத்தீங்களே, இந்த 2 பிள்ளைங்களுக்கு 10 ரூபா நோட்டை போட்டா நான் குறைஞ்சா போறீங்க? நான் தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டது உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நாங்க 2 பேரும் அங்கதான் லஞ்ச் சாப்பிட்டோம். அங்க போய் சாப்பிடுறதுக்கு தானே காசு சேர்க்கறோம். உங்கள மாதிரி பெக்கர்ஸ் தாஜ் ஹோட்டல்ல சேக்கறாங்களா? எங்களை சாப்பிட்டா என்னவா? ஷிட். எங்க நழுவு பாக்குற? 10 ரூபா தட்டல போட்டு போறியா? போட்டு போ சொன்னா போட்டு போ. ஏய் ஏமா. என்னடா கலட்டாங்க? ஏய் எங்களான உங்களை தேடுறது? உங்களை தெரு தெருவா போய் தேடுறதே வேலைய போச்சு. எங்களை ஏன் சார் தேடுறீங்க? ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன். நாங்க என்ன சார் பண்ணோம்? உங்களுக்கு என்ன வேலை இல்லன்னு நினைச்சீங்களா? மேடம் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இப்ப மரியாதையா நீங்களா வரீங்களா இல்ல நீங்க மரியாதையா கூப்பிட்டா நாங்க வராம இருப்போமா சார்? வண்டியில ஏசி போடுவீங்களா? ஏசியோட சேர்த்து ஐஸும் கொடுப்போம் வாங்க. இது முறை. ஏய் நடங்க வாங்க. ஏய் என்ன இது மரியாதை தேஞ்சினே வருது? அண்ணா வணக்கம் சார். ஏய் சாருக்கு வணக்கம் சொல்லு. சாருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஐயோ அப்ப நமக்கு தெரியும். வணக்கம்டா. மேடம் வணக்கம் மேடம். எங்களை கூப்பிட்டீங்களா மேடம்? என்ன மேடம் பிச்சை எடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எதுக்கு மேடம் எங்களை வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம் இன் ஸ்டேஷன்? ஏடடேய், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிறீங்க? அதுக்காக நாங்க 2 பேர் போய் பாக்கி என்ன மேடம் செய்ய சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்து அடிக்ட் ஆகி போச்சு. அம்மாவே அனுப்பிச்சாங்க. நீங்க இந்த தொழிலை விட்டுடணும்னு சொல்லத்தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஐயோ ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. என்னோட மதர் டேங்க அம்மாதே 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 அம்மாதே. மேடம் 2 ரூபா பிச்சை போட்டா கூட நாங்க கிளம்பி கேளுங்க. ஆனா பிச்சை இல்ல, ஓட்டு கேளுங்க. உங்களை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறேன். எங்களை நிக்க வைக்க போறீங்களா எலெக்ஷன்லயா? மேடம் இந்த கைதிகளுக்கு சோறு போடுவீங்களே, அதுல கொஞ்சம் கொடுத்தா கூட நான் கிளம்பிடுவேன். காமெடி பண்ணாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும், அந்த பூபதியை எதிர்த்து. பூபதியை எதிர்த்தா
மேடம், ஒரு சிங்கத்து வாய்க்குள்ள தலையை கொடுக்க சொன்னா கூட நாங்க கொடுப்போம். சோறு தண்ணி இல்லாம கூட எங்க 2 பேரால இருக்க முடியும். அவன் கையில மாட்டிட்டு நாங்க 2 பேரும் சாகிறத விட நீங்க ஊன்னு சொன்னா நாங்க பாகிஸ்தானுக்கே ஓடிடுவோம் மேடம். மேடம், நான்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இவ்ளோ பேசுறீங்களே, நம்ம ஏரியா பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? நம்ம ஏரியா பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளே கேக்குறாங்க. இந்த ஏரியா ஜனங்களை பத்தி எங்களை தவிர வேற யாருக்கு என்ன தெரியும்? அங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போய் 6 மணிக்கு வர்றவங்க தான் அதிகம். இருக்கிறது 99 தெரு. அதுல 22 சைவம். அங்க நாங்க போவே மாட்டோம். 74 நான்வெஜ். எப்பவும் அதே ஏரியாலே தான் இருப்போம். மத்த 3 தெருவுக்கு நாங்க போறதே இல்ல. சோறே போட மாட்டாங்க, அதனால போறதே இல்ல. ஒவ்வொரு தெருவுக்கும் லைட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்காது. ஒவ்வொரு தெருவுலயும் குழாய் இருக்கு. தண்ணி வராது, காத்தா வரும். 12 ஹோல்சேல் கடை இருக்கு. அதுல 6 டுபாக்கூர். ஆமா, அங்க வர பொருள் எல்லாம் பிளாக்ல வித்துறாங்க. ராத்திரி தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு தெருவை செலக்ட் பண்ணி ஆமா மேடம். ஆக மொத்தத்துல 30% ஜனங்க தான் நியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 70% ஜனங்க அயோக்கியங்க. இவன மாதிரி நம்மள மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல 1% கூட அந்த பூபதிக்கு தெரியாது. நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நிக்கலாம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ 100% ஜெயிக்கத்தான் போற. நாளைய தளபதி எங்கள் அண்ணன் பெரிய பிச்சை வாழ்க. அண்ணன் பெரிய பிச்சை வாழ்கன்னு சொல்றியா? நாளைய தளபதி எங்கள் அண்ணன் பெரிய பிச்சை வாழ்க. நாளைய தளபதி எங்கள் அண்ணன் பெரிய பிச்சை வாழ்க. நாளைய தளபதி எங்கள் அண்ணன் பெரிய பிச்சை வாழ்க. எனக்கு ஆப்போசிட்டா ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறானா? அவனா நிக்கல, அவன் நிக்க வச்சிருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன் போய் பிச்சை கேட்கிற இடத்துலலாம் நீ ஓட்டு பிச்சை கேட்பியா? அவன் ஓட்டுக்காக காலை பிடிப்பான், நீயும் போய் பிடிப்பியா? அந்த பிச்சைக்காரன் நாயை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். டே போதுண்டா நீங்க பண்ண அராஜகம்லாம். நீ பிறந்தப்பவே கத்திய கையில புடிச்சிட்டு தான் பிறந்தியா? எங்கேயாவது கசாப்பு கடையில போய் சேரு. எலெக்ஷன் நேரத்துல ஆப்போசிட் கேண்டிடேட்டை மர்டர் பண்ணிட்டீங்கன்னா சிம்பத்தி யாருக்குடா போகும்? ஏற்கனவே அவன் பிச்சைக்காரன், அவனை மர்டர் பண்றாங்களாம். பூபதினே, இந்த பாருங்க, ஜோசியம், ஜாதகம், வாஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, நான் இருக்கேன். நாகப்பா, அது எனக்கும் நல்லாவே தெரியும். ஜனங்க என் முகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடணும்னா அதுக்கு ஒரு நல்ல சின்னம் வேணும். சைக்கிள்? உத்தரப்பிரதேசத்துலயும் ஆந்திராலயும் அதைத்தான் நிறைய பேர் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. விடு. கன் வச்சுக்கலாமா? அடங்கொய்யால வீரப்பன் நினைச்சுக்க போறாங்கயா. விடு, அதுவும் வேண்டாம். ஆஹா, பூபதி என்ன, உங்க முகத்துக்கும் அந்த சின்னத்துக்கும் மேட்ச் ஆகணும்னா டாக் நாய் சின்னம் வச்சுக்கோங்க. நாயா? சிம்பிள் ஆஃப் த சின்சியாரிட்டி. நாயின்னு சொன்னதும் கேவலமா பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, தாய் சென்டிமெண்ட் சினிமா மாதிரியே நாய் சென்டிமெண்ட் சினிமாவும் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அவ்வளவு எதுக்கு, நம்ம சினிமா ஆக்டர் ரம்யா இன்னைக்கு 100 தடவை முத்தம் கொடுக்கறது அவ வளர்க்குற நாய்க்கு தான். அதே சின்னத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே, ஐ லைக் இட். குத்தாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. சிட்டில போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கணும். வோட் ஃபார் பூபதி, வோட் ஃபார் டாக். சேதுபதி தன்னை எதிர்த்த பூபதியை விட 5500 ஓட்டு வித்தியாசத்துல அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காரு. வெற்றி அடைஞ்சிட்டாரா? இத நான் நினைச்சே பார்க்கல. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு காரியத்தை முடிக்கணும்னு இறங்கினான்னா அது அவனால நிச்சயமா சாதிக்க முடியும்னு உங்க வார்த்தையில இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சொல்லுங்க மேடம். நீங்க செய்யற வேலையையும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையும்
என்னைக்கும் மறக்க கூடாது. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் செய்வேனுங்களா? நம்ம ஏரியா ஜனங்க நல்லா இருக்கணும்னு, அவங்க வாழ்க்கை தரம் உயரணும்னு தான் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க எண்ணத்தை நான் காப்பாத்துவேன் மேடம். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? வாங்க. போலாம். போங்க 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 போங்க. ஓகே மேடம். அப்பா, நீங்க எங்கப்பா? அம்மாடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எந்த எண்ணத்தோட நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தனோ அத பரிபூர்ணமா நீ நிறைவேற்றிட்டமா, நிறைவேற்றிட்ட. இத்தனை நாளா நான் கிரண்பேடி தான் என் பொண்ணுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஆனா இன்னில இருந்து நான் தான் கிரண்பேடியோட அப்பான்னு பெருமையா சொல்லுவேம்மா. என் பொண்ணோட பேரை காப்பாத்துட்டமா, என்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துட்டேன். அப்படின்னா நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? நீயும் என் பொண்ணுதான்டா. என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பாக்கியலட்சுமி. மேடம் கேஸ் உள்ள வச்சுட்டு போப்பா. ரொம்ப நாள் கழிச்சு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நல்லதா சமைக்க சொல்லுங்க. சொல்லிடுங்கப்பா. ஹலோ சாரதா, சொல்லுங்க, என்ன விஷயம்? நானும் உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். சூப்பரா ஒரு மீன் குழம்பு செய். கண்டிப்பா செய்றேங்க. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றேன். யாரு உன் வீட்டுக்காரனா? யாரு? அப்பா, எனக்கு சேமியா ஒரு பாயாசம். நிமிஷம். மீன் குழம்பு வேணாமா, பாயாசம் செய்ய சொல்றான். ஹலோ ஹலோ, நீங்க எல்லாம் யாரு? ஒரு விதத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான். செத்து போன உன் பொண்ணுகிட்ட நீ இவ்வளவு பாசமா பேசுறத பார்க்கும்போது ஐயோ பாவம்னு தோணும். பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு நீங்க தெரியல. ஃபோன் கொடுங்க. இந்தா. ஹலோ. எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்த ஒருத்திய கூட்டிட்டு வந்து கவர்மெண்ட்டை நம்ப வச்சு, சட்டத்தையும் நம்ப வச்சு, இவதான் கிரண்பேடின்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரு. நீயும் அது உண்மை நம்பி அவ மேல பாசத்தை ஓவரா பொழியிற. ஏய், பொண்ணு கைக்கு பவர் வந்ததுனால நாங்க செய்யற தொழில அடியோட அழிக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணோம். அதனாலதான் இதே கையால அவளை துண்டு துண்டா வெட்டி சாம்பல் ஆக்கிட்டோம். சொல்றதெல்லாம் போய். அம்மா, அம்மா, அந்த ரவுடி நாகனா நம்ம வீட்ல இருக்காப்பா. அந்த சாம்பலை உன் புருஷன்கிட்ட கொடுத்து எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வாயான்னு சொன்னா எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து டபுள் ஆக்ஷன் படம் மாதிரி எங்களுக்கே படம் காட்டிக்கிட்டு இருக்கான். அது தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டு பொண்டாட்டி எங்க போய் சேர்ந்துடுவாளோன்னு பயந்து அவர் என்கிட்டயும் போய் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல சட்டத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. என் புருஷன். என்னாச்சுமா? இந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு உங்கள மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களை அடியோட அழிக்கணுங்கிறதுக்காக என்னோட புருஷன் ஒரு அற்புதமான ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காருடா. அந்த ஆயுதத்தை சுக்குநூறாக்கி உன் பொண்ணு மாதிரியே அவளையும் சாம்பலாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுறீங்க? அவளை தேடிக்கிட்டு நீங்க இந்த வீடு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அவளை பார்த்தா எவ்வளவு பயன்னு புரியுதுடா. சீக்கிரம் சொல்லு. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை எழுந்து அனாதையா நிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணையை இழக்க நான் தயாரா இல்லை. சாரதா, சாரதா.